இது நம்ம சேனல் எக்ஸல் கிங் தமிழ். நான் உங்கள் ஃபைசல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நமக்கு எப்போதும் ஒரு பர்டிகுலர் ஃபைல்ஸ் எப்போதுமே ஓப்பன் ஆகியிருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ சிஸ்டம், அப்போ நமக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆனால் நல்லாயிருக்கும். ஒரு டைம் அந்த ஃபைலை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோட்டோவில் ஃபைல் மட்டும் எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எந்த ஃபைல் வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ 5 ஃபைல் எனக்கு ஒரே டைமில் ஓப்பன் ஆகும், எப்போதுமே ஓப்பனில் தான் இருக்கணும், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் சில மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, ஜஸ்ட் எக்ஸலை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் ஓப்பன் ஆகும். அது எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி எப்படி இது பண்ணுறதை பற்றி செட்டிங்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபைல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸாம்பிள், டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுங்க. எக்ஸல் ஃபைல்ஸ் போடுறேன். எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ வந்து இந்த ஃபைல்ஸ், இந்த எக்ஸல் கிங் தமிழ் ஃபைல் இருக்குது, இது எனக்கு வேணும். நான் எப்போ சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணாலும், எக்ஸல் ஓப்பன் பண்ணாலும் இந்த ஃபைல் எனக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகணும். அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டர் ரெடி பண்ணிக்கணும். உங்களுக்கு எத்தனை ஃபைல்ஸ் வேணுமோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அதை கால் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதோட ஃபுல் அட்ரஸை காப்பி பண்ணி வச்சுங்க. ஓகே, அடுத்தது எக்ஸல் ஓப்பன் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஆப்ஷன்ஸ் போங்க, அடுத்து அட்வான்ஸ் போங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு வாங்க. கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும் அட் ஸ்டார்ட்அப் ஓப்பன் ஆல் ஃபைல்ஸ் இன். அங்கே போயிட்டு அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது மூலம் என்ன ஆகும் அப்படிங்கன்னா, இந்த ஃபோல்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓகே, எக்ஸாம்பிள் ஷோ பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு 2 ஃபைல் போட்டிருக்கேன் அந்த ஃபோல்டருக்குள்ள. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸல் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். வந்து எக்ஸல் போகிறேன். விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணி எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 ஃபைல்ஸும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நான் எக்ஸல் தான் நார்மலாக ஓப்பன் பண்ணுறேன், பட் அந்த ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஃபைல்ஸ், 2 ஃபைல்ஸ் ரெண்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. மெட்ரிக் பாருங்கள். இந்த மாதிரி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம எத்தனை ஃபைல்ஸ் வேணாலும் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் அடிக்கடி எப்போதுமே ஓப்பனில் இருக்கிற மாதிரி ஃபைல்ஸுக்கு இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஃபோல்டரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகிக்கும். நம்ம எத்தனை ஃபைல் வேணாலும் இது மாதிரி ஓப்பன் பண்ணலாம் ஒரே டைமில். நமக்கு டைம் சேவ் ஆகும். இது ரொம்ப இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டைம் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் எக்ஸல் சம்மந்தமாக அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.